பலருக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த கோச்சார ரீதியாக மாத பலன்கள், வருட பலன்கள் சொல்லும்போது, தினசரி பலன்கள் சொல்லும்போது இந்த விபரீத ராஜயோகம் என்கின்ற யோக வார்த்தைகளை சொல்லுகிறார்களே, அப்படியானால் கோச்சாரத்தில் இந்த ராஜயோகங்கள் உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. உதாரணமாக சனிப்பயிற்சி வரும்போது இந்தந்த ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. ராகு கேது பயிற்சி சமீபத்தில் நடந்தது இல்லையா, அதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா இவருக்கு ராஜயோகம் வருகிறது, இவருக்கு விபரீத ராஜயோகம் வருகிறது, இவருக்கு இந்த யோகம் அந்த யோகம் என்கின்ற யோக அமைப்புகளை கோச்சாரத்தில் சொல்கிறார்களே, இது சரியானது தானா என்கின்ற குழப்பம் ஜோதிடர்களுக்கிடையும் ஜோதிடத்தை தெரிந்தவர்களிடையும் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா. அதனுடைய விளக்கமாக இன்றைக்கு எடுத்துக்கொள்வோமே ஆனால், கோச்சாரம் என்கின்ற ஒரு நிலையில் ராஜயோகங்கள், விபரீத ராஜயோகம் உட்பட, விபரீத ராஜயோகம் என்பது என்ன? 6, 8, 12 கூடியவர்கள் ஒரு நிலையில் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு தங்களுக்குள் வீடுகளை பரிமாறிக்கொண்டு அந்த 6, 8, 12ஆம் இடங்களிலேயே வலுத்து ஆட்சி உச்சம் போன்றவைகளை அடைந்திருக்கக்கூடிய அமைப்பு விபரீத ராஜயோகம் என்கின்ற எதிர்பாராத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு. ஆனால் இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியில் சொல்லக்கூடிய இந்த விபரீத ராஜயோக அமைப்புகளை பார்க்க போவோமே ஆனால், கோச்சாரத்தில் யோக அமைப்புகள் இல்லை என்றுதான் ஒரு நிலையில் மனமாற ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லா அமைப்புகளிலும் லக்னம் என்கின்ற ஒன்று அங்கே ஆரம்பித்ததற்கு பிறகு லக்னப்படியாகத்தான் இங்கே ராஜயோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே தவிர, அரிதிலும் அரிதான இந்த குருச்சந்திர யோகம் போன்ற அமைப்புகளை மட்டுமே, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணைந்து கொள்வதால் மட்டும் ஏற்படக்கூடிய அமைப்புகளை மட்டும்தான் கோச்சார ரீதியாக அங்கே இணைத்து பார்க்க வேண்டுமே தவிர, 6, 8, 12ஆம் அதிபதிகள் இணைந்து விட்டார்கள், அதனால் அங்கே இவருக்கு இந்த ராசிக்காரருக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்க போகிறது என்பது சற்று பொருத்தமற்ற ஒன்றாகவே இருக்கும். கோச்சாரம் என்பது வேறு, ஜனனகால ஜாதகம் என்பது வேறு. லக்னம் என்பது இங்கே மிக மிக முதன்மையானது. ராசியின் அடிப்படையிலாக பலன் சொல்லக்கூடிய அமைப்பு 2ஆம் நிலை அமைப்பாகத்தான் நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றனவே தவிர, முதன்மை அமைப்பாக உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுடைய லக்னப்படியும் மற்றும் அந்த லக்னத்திற்கு ஏற்றாற்போல இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பின்படியும் மிக மிக முக்கியமாக அங்கே தசாபக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடிய கிரக அமைப்புகளின் படிந்தான் உங்களுக்கு யோகங்களே நடக்கும். உண்மையில் லக்னப்படியான 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தசாபக்திகள் நடந்து அந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் இப்போது நான் சொன்னதைப் போல ஆட்சி உச்சம் போன்றவைகளையும் அந்த 6, 8, 12ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது தசாபக்திகளின் அடிப்படையில் தான் இந்த விபரீத ராஜயோகம் என்கின்ற, குறிப்பாக உங்களுக்கு புரிய வேண்டுமாக அந்த மாதிரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யானை யாரோ ஒருவருக்கு மாலை போட்டு அவர் அங்கே அரசனாகி விடுகிறார் இல்லையா. ஒரு அரசன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த நாட்டிற்கு அந்த காலத்தில் எப்படி என்றால், பட்டத்து யானை கையில் துதிக்கையில் அங்கே மாலையை கொடுத்து அப்படியே ஊர்வலம் கொண்டு போகும் பொழுது யானை யாரை ஒரு தேர்ந்தெடுக்கிறதோ, யாருடைய கழுத்தில் மாலை போடுகிறதோ அவர் திடீரென அரசனாகி விடுவார். அவரை அரசனாக அந்த நாடு தேர்ந்தெடுக்கும். அவர் ஒரு குடியானவனாக இருக்கலாம், அல்லது இயலாதவராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எதுவுமே இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் யானை மாலை போட்ட அந்த நொடியிலிருந்து அவர் அங்கே அரசனாகி விடுகிறார். இதுபோன்ற விபரீத வழியில், எதிர்பாராத வழியில் யோகம் வருவதைத்தான், இந்த ராஜயோக அமைப்புகளைத்தான் இங்கே லக்கணப்படிதான் மூல நூல்கள் குறிப்பிடுகின்றனவே தவிர, கண்டிப்பாக கோச்சார அமைப்பில் சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சியில் சொல்கிற மாதிரி ராசிப்படி இந்த ராஜயோகம் விபரீத ராஜயோகம் செல்லுபடியாகும் வரும் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக இல்லை. ஆகவே எந்த ஒரு முதன்மை யோகமாக இருந்தாலும் கோச்சார ரீதியில் அது நடக்காமல் லக்ன ரீதியில் அது நடக்கும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.